நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பாங்க. அந்த வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க. வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவருடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறத இன்னைக்கு மாலை நாம நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். ஆளுநருக்கும் ஆளுங்கட்சியும் தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, புதிய கட்சி தொடங்கியதுக்கெல்லாம் வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா கட்சிக்குமே இப்போ 49ல் திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு? இந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பித்ததுனால இன்றைக்கி வசதியாக 2025 பேசுகிறாரு. அதுபோல் அவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது.